இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? ஊடக தர்மத்தில் இதெல்லாம் வராதா? என்கிற தலைப்பில் தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சி சம்பந்தமா தலைப்பு கூட வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஆட்கள் அங்கே பேசுகிறது அவர்களுக்கு இன்னமும் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றா இருக்குது. ஆனால் இதை நடுநிலை ஊடகம்னு சொல்லிக்கொள்கிறவர்களை தொடர்ச்சியாக செய்கிறது தான் ரொம்ப வேதனையாக இருக்குன்னு தான் சொல்லணும். அவர்கள் மீது எவ்வளவு கோபம் இருக்குது அப்படிங்கிறத விட ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்குல்ல. அதை நிறுத்த முடியாத அளவிற்கு அவர்கள் தொடர்ச்சியாக அதே வேலையிலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான பொருள், இது அந்தளவுக்கு முக்கியமோ இல்லையோ, ஆனால் அந்த தலைப்புக்காக மட்டும் நான் இதை பேசுகிறேன். விஜய் என்னுடைய தம்பி, திமுக தான் என்னுடைய எதிரி என செய்தியாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தாங்க. ஸோ இதை தான் தலைப்பாக எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை ஊடகம் இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க. அது அவர்களது விருப்பம். ஆனால் இந்த நேர்பட பேசும் நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி சம்மந்தமாக அங்கே ஒரு ஆளே இல்லை, அது சம்மந்தமாக எதுவும் பேசவும் இல்லை. முழுக்க முழுக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது யார் அவர்களுக்கு தேவையோ அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கிறது போல் நெறியாளர் விஜய் அவர்களுடைய தலைமையில் இந்த விஷயம் நடக்குது. தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி எல்லா வகையிலுமே இந்த மாதிரி ஊடகங்கள்லேருந்து புறம் தள்ளப்படுவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் நடுநிலை ஊடகங்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்கிறவர்களே இந்த இரட்டை வேடம் போடுறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணி ஆகணும். முழுக்க முழுக்க எளிய மக்களுக்காக யார் பேசுகிறார்களோ அவர்களது அரசியலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு துளி அக்கறை கூட இல்லாமல் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளணும். யாருடைய தலைப்பு வைக்கிறாங்களோ அவர்களே கூட அந்த இடத்தில் வர முடியாத அளவிற்கு இங்கு அந்த ஊடகத்துடைய ஜனநாயகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த காணொளி வாயிலாக